ஓம் கணாஹம் துவா கணபதிகும் கவாமகி கவிங் கவினாம் உபமஸ்திரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஷண்பன்னோதிபி சேரசாதனம். ஓம் ஸ்ரீ மகா கணபதி நமக. வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேச்சு சர்வதா. மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சுத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர ஸ்ரீ விக்ன விநாயக பாத நமஸ்தே. சிவம் சாந்தம் ஜெகநாதம் லோகானுக்கிரக காரணம் சிவமேதபத நித்யம் சிகாராய நமோ நமக. வாகனம் ரிஷபோயஸ்ய வாசுகி கண்டபூஷணம் வாவே சக்திதரம் தேவம் பகாராய நமோ நமக. வணக்கம் நேயர்களே, நாம் இன்னைக்கு 2026 புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கிறோம். உலகெங்கும் இருக்கக்கூடிய பிளே தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். பொதுவாக புத்தாண்டு பிறக்குது அப்படின்னா நமக்குள்ளார ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அந்த ஆண்டிலாவது நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை திருப்புமுனை அமைந்து விடாதா, நமக்கு ஒரு சாதகமான பலன்கள் எதுவும் கிடைத்து விடாதா, அப்படி நாம் முன்னேறி விட மாட்டோமா, ஒவ்வொரு ஆண்டும் நினைத்தது நடந்து விடாதா, கஷ்டமெல்லாம் தீர்ந்து விடாதா, புதிய மனிதராக உல்லாசமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்புகள் இறைவன் தரமாட்டாரா? ஆசைக்காகவும், அதாவது தெரிந்து கொள்வார்கள், ஏதாவது வாய்ப்பு இருக்கா, எனக்கு இந்த ஆண்டு லாட்டரிகள் யோகம் இருக்கா அப்படின்னு எல்லாரும் ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க. அப்போ அப்படி பார்க்கிற பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்றால், நிதானமாக பாருங்கள், குறித்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் திருப்புமுனை உள்ள ஆண்டாக அமையும். 2 வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை தரும் ஆண்டாக அமையும். அதற்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிற தொழில், வாழும் இடம், சூழலுக்கு தக்கபடி வாழ்க்கையில் ஜெயித்து விடுவோம் என்கிற தன்னம்பிக்கை உள்ள ஆண்டாக அமையும். தன்னம்பிக்கை உள்ள ஆண்டாக அமர்ந்து வெற்றியை பெற்று தரும். பொதுவாக ஒரு வருடப்பலன் அப்படின்னா உடனே குரு பகவான் குரு பயிற்சி அதில் இருக்கும். சனி பகவானுடைய நிலை, சனி பயிற்சி, ராகு கேது, இந்த வருடக்கோள்களை வைத்து கொண்டுதான் நாம் இந்த ஆண்டின் நிகழ்வுகளை பார்க்கிறோம். அப்ப காலபுருஷத்திற்கு லாபஸ்தானமாகவும் 11ஆம் இடமாகவும் கும்பம் என்கின்ற ஒரு தெய்வீகமான அந்த இடம், அந்த ராசி அன்பர்கள், இது உங்கள் 2 மற்றும் 11வது வீடு. கும்பத்திற்கே இந்த 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியத்துக்குரிய வீட்டின் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் லாபம் மற்றும் செலிப்ரேஷன் இவைகளுக்குரிய குரு பகவான் 2, 11. ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் நல்லா இருந்தால் போதும். இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு குரு பகவான் எங்கே இருக்கிறார் என்றால் மிதுன ராசியில் இருக்கிறார். இரட்டிப்பான பலன்களை தந்திருப்பார். அப்ப குருவினுடைய சஞ்சாரம் 6வது வீட்டில் வரும் முன்னர் உங்களுக்கு இந்த ஆண்டின் முதல் ஜூன் வரையிலும் உள்ள பலன்களை பார்க்கலாம். உடல் நலனில் அகறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு. குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா அது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் குரு பயிற்சி. ஆனால் குருவின் பார்வை நல்லா இருக்கும். இப்ப குரு பயிற்சி ஆனார்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். உடல் நலினில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா 2 குடையவன் 6ஆம் இடம், 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பாதிபதி 6ஆம் இடத்தில் உச்சமடைகிறான். 6ல் உச்சமடைந்து அங்கிருந்து பாக்கியஸ்தானமான 9வது பார்வையை பார்க்கறனால பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு கிரகம் பொருளாதாரத்தை, ஏன்னா பொருளாதார வீடு தான் மீனம். குரு என்பது உயிர் காரகத்துவம் உள்ள வீடு. அப்ப உயிர் காரகத்துவம் உள்ள ஒருத்தருக்கு 2ஆம் இடத்தின் அதிபதி 6ல் போகும்போது அப்ப குடும்பத்தில் உள்ளவர்கள் தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம் இதெல்லாம் இந்த குடும்பம் மட்டும் எடுத்துக்கொண்டால் அதுல இருக்கக்கூடிய குழந்தைகள், அதுல இருக்கக்கூடிய பெரியோர்கள், குடும்பம்னா யார் இருப்பா? அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, மனைவி மக்கள் இருப்பாங்கல்ல, இவங்களுக்கு உயிர் காரகத்துவத்தில் இல்லை ஜாதகருக்கே 6ஆம் இடம் அப்படி இருக்கிறனால அக்கறையா இருக்கணும். அப்ப என்ன ஆகும்? 6ஆம் இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும்? செலவுகள் அதிகரிக்கும்.
தொந்தரவு செய்யும். மறுபுறம் உங்கள் உடல் நலமும் பலவீனமாக இருக்கலாம். எனவே உடல் நலனில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். உணவில் கவனம் செலுத்துவது நல்லது. புதிய உணவை சாப்பிடக்கூடாது. உணவில் கவனம் செலுத்தணும். 2 என்பது வாய், 6 என்பது உணவு. அப்ப 6ஆம் இடத்துல இருக்க போகும்போது அது ருணரோக சத்துருஸ்தானம். அதனால உங்கள் உடல் நலம் மேம்பட தொடர்ந்து நீங்க என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், பயிற்சியை எடுத்துக்கொள்ளணும். சனி பயிற்சி 2025 கும்பராசிக்காரங்களுக்கு 2வது வீட்டில் பாத சனியாகவே இருக்கிறது, அப்படியே தொடர்கிறார். அப்ப 2வது வீடு என்பது பேச்சு மற்றும் செல்வத்தின் வீடு. சனி உங்க ராசிக்கு 12வது வீட்டிற்கும் அதிபதி, கும்பத்திற்கு 12வது வீட்டுக்கு அதிபதி, உங்க ஜென்ம ராசிக்கு அதிபதி 2ஆம் வீட்டுல உட்கார்ந்திருக்கார். 7.5 சனி முடிந்து இப்ப சனி பகவான் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் அந்த வீட்டுக்கு அதிபதியை அவர் எங்க உச்சம் அடைந்து பார்க்கிறார். அப்ப 7.5 ஆண்டு காலத்தில் 5 வருஷம் பொருளாதாரத்தில் என்னென்னலாம் கசப்பு இருந்ததோ அதை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா கொடுக்கக்கூடிய காலம் இந்த ஆண்டு அமையும். கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க, பணத்துக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் உடல் சம்பந்தமான, உறவு சம்பந்தமான வகைகளில் ஒரு பிரச்சனையை தராமல் போகும். அதனால நீங்க இதெல்லாம் ரொம்ப கவனமா நோட் பண்ணிக்கணும். 2வது வீட்டுல இருக்கிற சனினா அந்நிய கிரகம், காலபுருஷத்துக்கு 12ஆம் இடம். அப்ப வெளிநாடு சம்பந்தமான ஆதாரங்கள் மூலம் செல்வத்தை பெற உதவி. வெளிநாடு தொடர்பு உண்டாகும். ஏன்னா உங்க ராசி என்பது காலச்சக்கரத்துக்கு 11, காலச்சக்கரத்துக்கு 12 என்பது உங்களுக்கு தனஸ்தானம். 12ஆம் இடம் என்பது 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பத்திற்கு, காலபுருஷத்திற்கு 11ஆம் இடம். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்தால் இரட்டிப்பு வருமானத்தை ஈட்டக்கூடிய காலமாக சுலபமாக கிடைத்துவிடும். உங்கள் பேச்சால் நண்பர்களை உருவாக்கி செல்வத்தை பெறுவீர்கள். பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். இருக்கணும்ல, அதாவது ஒண்ணு வேணும்ல, இல்லை என்றால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அது ரொம்ப கவனம். ராகு கேது பயிற்சி இருக்கா? ராகு உங்களுக்கு எப்படி இருக்காரு? கும்பத்துக்கு ஜென்மத்திலே உட்கார்ந்து இருக்கார் ராகு. அப்ப உள்ளூரை விட்டு வெளியூருக்கு போனா ராகு பிரச்சனை இருக்காது. உள்ளூரை விட்டு வெளியூர் போய் வெளிமாநிலத்தில் போய் இருந்தால் ராகு என்பது அந்நிய மொழி பேசக்கூடிய கிரகம், அந்நிய நாடுகளை குறிக்கும். அப்ப உங்களுக்கு ராசியில இருக்கிறனால திடீர் பயணங்கள்லாம் ஏற்படும். உங்கள் காரியங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது வரும். ஏன்னா ஒரு வேலை வெளியில போகும்போது ஒரு ஆள்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போகும்போது அது சரியில்லாம போகும், அங்க மிஸ்டேக் வரத்தான் செய்யும். அப்ப சந்தேகத்திற்குரிய விஷயங்களில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, ஒன்றுக்கு இரண்டு முறை சரிபார்த்து செயல்படுங்க. உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மனைவி மக்களோட, ஆணா இருந்தா பொண்ணு, பெண்ணா இருந்தா ஆண்கள், நெருக்கம் அதிகரிக்கும். விலகி சென்றவர்கள் எல்லாம் விரும்பி வந்து இணைவார்கள். தொழில் மற்றும் உத்தியோகம், குரு பகவான் ஆண்டின் தொழில் மற்றும் உத்தியோகம், குரு பகவான் இந்த ஆண்டின் பெரும் பகுதி, அதாவது அவர் என்ன பண்ணுவார், 5ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்கிறார், புத்திரஸ்தானத்துல தான் சஞ்சரிக்கிறார். கும்பத்துக்கு 5ஆம் இடம் மிதுனம், அங்க சஞ்சரிச்சு அங்கிருந்து அவருடைய பார்வை எப்படி இருக்கு, உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அதற்கப்புறம் உங்க ராசியை பார்ப்பார். அதற்கப்புறம் உங்களுக்கு 3ஆம் வீட்டு அவர், அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, 5ஆம் இடம் அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, கும்பத்திற்கு பாக்கியஸ்தானத்தை பார்த்தார். அப்புறம் 11 பாரு, 9 உங்களுக்கு 11 ஜென்மத்தை பார்த்தார். இப்ப குருவின் 5, 7, 9 பார்வை, குருவினுடைய 5, 7, 9 பார்வை உங்களுக்கு ஜூன் 2 வரையிலும் நல்லா இருக்கும், பிளெக்சிபிளா போகும். குரு பார்க்க கோடி நன்மை, சாதகமா தான் இருக்கும். ஆனா உங்களுடைய புத்திசாலித்தனமும் முடிவெடுக்கக்கூடிய தருணமும் அதிகரிக்கும். இப்ப ஜூன் 2 வரைக்கும் நல்லா இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது பொற்காலம், ஒரு ப்ராப்ளம்லாம் போகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவையெல்லாம் இந்த ஆண்டில் நடக்கும், தடையில்லாமல் கிடைக்கும். உங்கள் தனித்திறமைக்கு ஏற்ற அங்கீகாரமும் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி லாபத்தை எல்லாம் காணக்கூடிய காலம். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களால் தொழில் வளர்ச்சி ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு தகுந்த சம்பளத்துடன்
கூடிய நல்ல வேலை கிடைக்க போறோம். இந்த ஆண்டு ஆரம்பிச்ச உடனே நிதி மற்றும் பொருளாதாரம் குருவின் வலுவான சஞ்சாரத்தால் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது பணப்பற்றாக்குறை எல்லாம் அகலும், வருமான சீரா இருக்கும், பணவரவு திருப்தி அளிக்கும், பழைய கடன்களை எல்லாம் தீர்க்கக்கூடியதுல அதிக கவனம் செலுத்துவீங்க. குடும்பத்தின் நிதி நிலைமை உயரும். புதிய முதலீடுகள் செய்வது குறித்தும் சொத்து சேர்ப்பது குறித்தும் திட்டமிட்டு செயல்படுவீங்க. அதே போல இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்குள் ராகுவும் அதே போல உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல கேதுவும் சஞ்சரிப்பதனால அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். ஆமா, அவங்க என்ன செய்வாங்க? பரவும் குடும்பம் மற்றும் உறவுகள் குருவின் 5ஆம் இட சஞ்சாரம் குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கும். மன இறுக்கங்கள்ல நீங்கி வீட்டில் மகிழ்ச்சிகள்லாம் பெருகும். திருமண தடை நீங்கி சுபமான வரன்கள்லாம் அமையும். அதெல்லாம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? டெஃபினட்டா கிடைக்கும். கணவன் மனைவி இருந்த கசப்புகள்ல நீங்க உறவுகள் பலப்படும். நிறைய புரிதல்கள் இல்லாம இருந்திருப்பாங்க, இப்ப புரிதல் அதிகரிக்கும். இந்த ஆண்டு கும்பராசிக்கு ஆண்டு பலன்களை சொல்றோம். அதனால தாயாரின் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். தாய்வழி உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் தேவை. ராகுவின் சஞ்சாரம் தானமா தலையில ராகு உட்காந்து எதிர்மறையா சிந்திப்பார். அதனால என்ன ஆகும்? ஒற்றை தலைவலி வரும், உடல்நல கோளாறுகள் வரும். நேரம் தவறி சாப்பிட்றது, இரவு வேலையில வந்து சாப்பிடுறதால அகால வேலையில சாப்பிட்றது, 2 கட்ட நேரம் சாப்பிட்றது, இது எல்லாத்தையும் தவிர்த்திடணும். உணவு விஷயத்துல உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கணும். பொதுவாக பெரிய உடல்நல பிரச்சனைகள் இருக்காது. சிறு சிறு உபாதைகள் சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா சரியாயிடும். சனிக்கிழமை தோறும் சிவாலயம் அல்லது பெருமாள் கோவில்களுக்கு சென்று உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. ஒரு மிட்டாய் வாங்கி கொடுங்க, ஒரு பொட்டுக்கல்ல சக்கரை வாங்கி கொடுங்க. அதே போல நீங்க நவக்கிரகங்கள்ல சனி பகவானும் தனித்த சனி பகவானுக்கோ சனிக்கிழமையில எள்ளு தீபம் ஏற்றி வழிபடலாம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். உங்களுக்கு எத்தனை வயசோ அவ்வளோ விளக்கு ஏற்றலாம். அதெல்லாம் தடைகளை உடைக்கும். கும்பராசினர் வழிபட வேண்டிய கோவில் திருவேற்காடு கருமாரியம்மன். கும்பராசிக்காரர்கள் திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில், உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கருமாரியம்மன். அதே போல திருவேற்காட்டில் வேதபுரீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. கும்பகோணத்துல மகா கணபதி கோயில். அந்த 2 கோயில்களுக்கு சென்று வழிபடலாம். உங்க ஊர்ல மகா கணபதி கோயிலுக்கு வழிபடலாம். அதான் வரும்போது வாழ்க்கையில செல்வ செழிப்பெல்லாம் உண்டாகும். 80% சூப்பரா இருக்கும். அதனால உங்க வாழ்க்கையில நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. நினைத்தது தொடங்கும். மீண்டும் உங்களை நல்ல முறையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.